Hi friends, Anna University, April May 2026 Regulation 2021 examination important questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Subject code CS3251, subject name Programming in C. இந்த பேப்பருக்கான 5 யூனிட்டுக்கான பார்ட் பி கொஷின்ஸ் தான் கொடுத்துருக்கேன். அண்ட் இது பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் பேப்பர், அதனால உங்களுக்கு நிறைய டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸும் கேட்டிருக்காங்க. நான் இம்பார்ட்டன்ட் ப்ரோக்ராம்ஸ்லாம் கொடுத்துருக்கேன், அதையும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா பார்த்துட்டு போயிடுங்க. ஜஸ்ட் ப்ரோக்ராம்ஸ் வந்து கான்செப்டாச்சும் எப்படின்னு ஒருனாச்சும் பார்த்துட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். First 11th A first question, explain the structure of C program. Second point, explain various data types, operators in C program, and precedence and associativity of operator. Operator படிக்கிறப்பே ஆப்ரேட்டரோட டைப்ஸ் படிச்சுட்டு அதோடைய precedence associativity படிச்சுக்கோங்க. அது வந்து 6 மார்க்ல கேட்பாங்க. உங்களுக்கு கேட்டாங்கன்னா 6 மார்க்ல கேட்பாங்க. B ல first point, explain decision making statement. Decision making statement வந்து பார்த்தீங்கன்னா selection statementனு சொல்லுவாங்க, இல்ல conditional statementனு சொல்லுவாங்க. Decision making statementனா if else ladder, nested if இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா decision makingல வரும். Switch case statement இருக்கு and looping statement or iteration statementனு சொல்லுவாங்க. Looping statementனா for, while, do while இதெல்லாம் loopingல வரும். இதை வந்து பார்த்தீங்கன்னா காமனா கண்ட்ரோல் ஃப்ளோ ஸ்டேட்மெண்ட் இன் சின்னு கேட்டாங்கன்னா இதை மூணுத்தையும் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணணும். செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் ப்ரீ ப்ராசஸிவ் டைரக்டிவ்ஸ் அண்ட் கம்பைலேஷன் ப்ராசஸ். இதில் ப்ரோக்ராமிங் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா செக் வெதர் பர்சன் இஸ் எலிஜிபிள் ஃபார் ஓட் ஆர் நாட். சி ப்ரோக்ராம் டு பிரிண்ட் கிரேட் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் யூசிங் ஸ்விட்ச் கேஸ் ஸ்டேட்மெண்ட், பிரைம் நம்பர். இதெல்லாம் இம்பார்ட்டன்டான கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 12th ஏ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வாட் இஸ் அன் அரே, அரேனா என்ன, எப்படி அரேவை இனிஷியலைசேஷன் பண்ணுவாங்க அண்ட் டிக்ளரேஷன் பண்ணுவாங்க, அண்ட் எக்ஸ்பிளைனிங் டைப்ஸ். அரேவோட டைப்ஸ் பார்த்தீங்கன்னா 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல், மல்டி டைமென்ஷனல் அரே இருக்கு. இந்த கொஸ்டின் தெளிவாக பார்த்துக்கோங்க. பி, ரைட் அபவுட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் டாட் ஹெச். அந்த ஸ்ட்ரிங் டாட் ஹெச்னா என்னன்னு எழுதிட்டு அண்ட் எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன். ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் கேட்டாலும் ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்னு கேட்டாலும் நீங்க ஸ்ட்ரிங் லென்த், ஸ்ட்ரிங் காப்பி, ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன், ஸ்ட்ரிங் கம்பேர் வித் ப்ரோக்ராமோட பார்த்துட்டு ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன் கேட்டாலும் இதே எழுதுங்க, ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன்ஸ்னு கேட்டாலும் இதே ரைட் பண்ணுங்க. இந்த லெசன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்பீட்டடாக ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸ்ல இருந்து கேட்பாங்க. மேட்ரிக்ஸ், அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிரான்ஸ்போஸ்லேருந்து கன்ஃபார்ம் ரிப்பீட்டடாக ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரே கான்செப்டை பேஸ் பண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அடிஷன் மட்டும் படிச்சுட்டு ஸ்லைட்டாக தான் டிஃப்ரென்ஸ் வரும். அடிஷனில் ப்ளஸ் போடுறீங்கன்னா இல்லை மைனஸ் போடுற மாதிரி அந்த மாதிரி தான் ப்ரோக்ராம்ஸில் ரொம்ப மைனர் டிஃப்ரென்ஸ் தான் வரும். அதனால் நாலுமே ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். லீனியர் அண்ட் பைனரி சர்ச், சி ப்ரோக்ராமில் லீனியர் பைனரி சர்ச் பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் நான் கொடுத்துருக்க கொஷினுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துட்டு அப்புறம் ப்ரோக்ராம்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அதை பார்த்துட்டு போயிடுங்க. யூனிட் 3 13th ஏல ஃபர்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் மாடுலர் ப்ரோக்ராமிங் இன் சி. செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் ஃபங்க்ஷன் ப்ரோட்டோடைப்னு கேட்கலாம், இல்லை ஃபங்க்ஷன் ஆர்குமெண்ட்னு கேட்கலாம். ஃபங்க்ஷன் கால் எப்படி சியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கால் நடக்குது. அண்ட் பில்டின் ஃபங்க்ஷன். பில்டின் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸில் ஸ்ட்ரிங்கு அப்புறம் மேத் ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிங்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நீங்கள் செகண்ட் யூனிட்ல படிச்சிருப்பீங்க, ஸ்ட்ரிங் காப்பி, ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன், அதை ரைட் பண்ணணும். மேத் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேத் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுவீங்க கேட்டாங்கன்னா மேத் ஃபங்க்ஷன். அதுக்கு சில மேத் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, அதை நீங்கள் ரைட் பண்ணணும், அதை பார்த்துக்கோங்க. பி கொஸ்டின் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பியில் இருக்க 2 கொஸ்டினுமே தெளிவாக பார்த்துக்கோங்க. எக்ஸ்பிளைன் கான்செப்ட் ஆஃப் பாஸ் பை வேல்யூ, அதை கால் பை வேல்யூன்னு சொல்லுவாங்க, பாஸ் பை ரெஃபரன்ஸ், கால் பை ரெஃபரன்ஸ்னு சொல்லுவாங்க. டிஃப்ரென்ஸும் பார்த்துக்கோங்க, டீட்டெயிலாக கேட்டாங்கன்னா அது எழுதுகிற அளவும் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் ஆஃப் ஸ்வாப்பிங் ஆஃப் 2 வேரியபிள், அந்த எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் வச்சு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பேராமீட்டர் பாசிங் இன் சின்னு கேட்டாலும் நீங்கள் இதான் ரைட் பண்ணணும், பாஸ் பை வேல்யூ, பாஸ் பை ரெஃபரன்ஸ் தான் ரைட் பண்ணணும். இதில் செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் ரெக்கர்ஷன் யூசிங் பைனரி சர்ச் அண்ட் ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர். ரெக்கர்ஷன்னா என்னன்னு எழுதிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் எழுதணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பைனரி சர்ச் அண்ட் ஃபேக்டோரியல் ஆஃப் நம்பர் பார்த்துக்கோங்க. இதில் ப்ரோக்ராமிங் பார்த்தீங்கன்னா ஃபிபோனசி சீரிஸை எப்படி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரிகர்சிவ் மெத்தடில் ரைட் பண்ணலான்னு பாருங்கள். ஸ்ட்ரிங் வந்து பேலிண்ட்ரோமா இல்லையா அப்படின்னு கேட்பாங்க, அதை செக் பண்ணுற மாதிரி ப்ரோக்ராம் பார்த்துக்கோங்க. ப்ரோக்ராம் கன்ஃபார்ம் பார்க்கணுமான்னு கேட்டிங்கன்னா சம்டைம்ஸ் நம்ம கொஷின் பேப்பர் ஃபுல்லாகவே ப்ரோக்ராம்ஸாகவும் கேட்டிருக்காங்க. அதனால் நீங்கள் அந்த மாதிரி கேட்டுட்டாங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக போயிடும், அதனால தான் ப்ரோக்ராம்ஸும் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் யூனிட் 4ல் 14th ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் யூனியன் இன் சி. செகண்ட் பாயிண்ட், எக்ஸ்பிளைன் நெஸ்டட் அரே ஆஃப் ஸ்ட்ரக்சர், செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர் இன் சி ப்ரோக்ராம். பியில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது ரெண்டுமே வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸ்பிளைன் டைனாமிக் மெமரி அலோகேஷன், லிஸ்ட் மெமரி அலோகேஷன் அண்ட் டீஅலோகேஷன் ப்ராசஸ். செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் வேரியஸ் ஸ்டோரேஜ் கிளாஸஸ் அண்ட் தேர் விசிபிலிட்டி.
இதுல வந்து ப்ரோக்ராம் பார்த்தீங்கன்னா வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சி ப்ரோக்ராம் டு கிரியேட் மார்க் ஷீட் ஃபார் ஸ்டூடெண்ட் யூசிங் செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சர். நீங்க செல்ஃப் ரெஃபரன்ஷியல் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்டோடைய மார்க் ஷீட்டை கிரியேட் பண்ற மாதிரி ப்ரோக்ராம் வந்து ரைட் பண்ணணும். அந்த சின்டாக்ஸ் தெரிஞ்சிட்டாலும் நீங்க ஈஸியா ரைட் பண்ணலாம். அதனால செல்ஃப் ரெஃபரன்ஷியல் படிக்கிறப்பே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை எக்ஸாம்பிளா வச்சு படிச்சிருங்க. சப்போஸ் கேட்டாங்கன்னா கூட உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நெக்ஸ்ட் யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் 15th ஏல ஃபர்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் ஃபைல் ஆப்ரேஷன்ஸ்? ஃபைல் ஆப்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரீட், ரைட், ஓப்பன், க்ளோஸ் அந்த மாதிரி இருக்கு. டைப்ஸ் பைனரி ஃபைல், டெக்ஸ்ட் ஃபைல்னு 2 டைப்ஸ் இருக்கு. ஃபைல் ஓப்பனிங் மோடு, ஃபைலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரீட் மோட்ல ஓப்பன் பண்ணலாம், ரைட் மோட்ல ஓப்பன் பண்ணலாம், பைனரி ரீட்ல ஓப்பன் பண்ணலாம், பைனரி ரைட்ல ஓப்பன் பண்ணலாம். அந்த மாதிரி சில ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபைல் ஹேண்ட்லிங்னு கேட்டாங்கன்னா இது எல்லாமே ரைட் பண்ணணும், இல்லை தனியாக கூட மென்ஷன் பண்ணி கேட்பாங்க. எக்ஸ்பிளைன் கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்னு கேட்டாங்கன்னா ஏஆர்ஜிசி, ஏஆர்ஜிவி, ஆர்குமெண்ட் சி, ஆர்குமெண்ட் பி. இது வந்து பார்த்தீங்கன்னா கமாண்ட் லைன் ஆர்குமெண்ட்ஸை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். பி கொஷின், எக்ஸ்பிளைன் டைப்ஸ் ஆஃப் ஃபைல் ஆக்சஸிங் சீக்வென்ஷியல் அண்ட் ரேண்டம் ஆக்சஸ் ஃபைல். சீக்வென்ஷியல் ஆக்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மெத்தட்ஸ்லாம் இருக்குது. எஃப் ரீவைண்ட் இருக்குது. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ரேண்டம் ஆக்சஸில் அது மாதிரி எஃப் சீக்கு, எஃப் ரீவைண்டு, எஃப் கெட்டு அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உள்ள டைப்ஸ் இருக்குது. அதோட சேர்த்து பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா காப்பி கண்டென்ட் ஃப்ரம் ஒன் ஃபைல் டு அனதர் ஃபைல், இந்த ப்ரோக்ராமை பார்த்துக்கோங்க. நான் கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. வித் எக்ஸாம்பிள் கோடோட பார்த்துட்டு போயிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்தீங்கன்னா சேனலில் ஜாயின் ஆகிடுங்க. உங்களுக்கான அண்ணா யூனிவர்சிட்டியோட அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக அதுலேயும் நம்ம போஸ்ட் பண்ணிடுவோம். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்.